வணக்கம். மின்னல் 24 செய்திகளின் இன்றைய நாளிற்கான செய்தி தொகுப்பு. செய்தி ஆசிரியர் சபீனா சோமசுந்தரம். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜீவராஜினி ஜீவராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். செந்தில் தொண்டமான் மக்களிடம் கப்பம் கோருகிறார் என ஈரோஸ் பிரபா குற்றச்சாட்டு. எரிபொருளின் விலையில் இன்று நள்ளிரவு முதல் மாற்றம் செய்யப்படலாம். இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாட் கேப்ரால் உட்பட 5 பிரதிவாதிகள் விடுதலை. ஒரே வகுப்பில் கேட்கும் 3 மாணவிகளை காணவில்லை. இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் எஸ்என் எலக்ட்ரானிக்ஸ், களுவாஞ்சிக்குடி, மட்டக்களப்பு. களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான எஸ்என் எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும் தரமானதாகவும் கொள்வனவு செய்யலாம். தொடர்புகளுக்கு 07737796000 மற்றும் 07761570043. தொடர்வது விரிவான செய்திகள். மாகாண சபையில் உயர் பதவிகளில் இருந்து கடந்த வருடம் ஓய்வு பெற்ற சில அதிகாரிகளுக்கு தொடர் கடமையாற்ற அனுமதி அளிக்க கிழக்கு மாகாண ஆளுநருக்கு அதிகாரம் வழங்கியது யார் என ஈரோஸ் கட்சியின் செயலாளர் நாயகம் இரா பிரபாகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். மட்டக்களப்பில் இன்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார். முத்துப்பாண்டான்னு சொல்லி அடுத்தால் இவங்க அவ்வளவு பேரும் போன மாதம் ஏப்ரல் மாதம் பென்ஷனுக்கு போனார்கள், ஓய்வூதியம் பெற போனார்கள். இவங்களும் மீளவும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கு. யாரை கொடுத்தது? ஆளுநர் செந்தில் தொண்டமான் கையொப்பம். ஆளுநர் செந்தில் தொண்டமான். சரி, ஆளுநர் செந்தில் தொண்டமான். எந்த கேபினட் அப்ரூவலும் இல்லை, எந்த பிஎஸ்சி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்ரூவலும் இல்லை, அனுமதியும் இல்லை. எரிபொருளின் விலையில் இன்று வெள்ளிக்கிழமை நள்ளிரவு முதல் மாற்றம் செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய இந்த திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக எரிபொருளின் விலை குறைக்கப்படலாம் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த மாதத்திற்கான எரிபொருள் விலை திருத்தம் கடந்த மாதம் 30ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தென்மேல் பருவப்பெயர்ச்சி காரணமாக மழை நீடிப்பதால் மறு அறிவித்தல் வரை மன்னார் முதல் கொழும்பில் மற்றும் காலியூடாக பொத்துவில் வரையான கடற்பகுதிகளில் கடற்தொழிலில் ஈடுபட வேண்டாம் என கடற்தொழிலாளர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த கடற்பகுதிகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்பதால் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாட் கேப்ரால் உட்பட 5 பிரதிவாதிகளை விடுதலை செய்யுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி 2012ஆம் ஆண்டு கிரேக்க பத்திரங்களில் முதலீடு செய்து அரசாங்கத்திற்கு 1.84 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்படுத்தியதாக குறித்த 4 எதிராக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. அதன்படி கையூட்டல் எதிர் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை தொடர்ந்தும் முன்கொண்டு செல்ல முடியாது என அஜித் நிவாட் கேப்ரால் மற்றும் ஏனையவர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் ஆரம்ப ஆட்சேபனைகளை முன்வைத்திருந்தனர். இந்த நிலையில் முதற்கட்ட ஆட்சேபனைகளை ஏற்றுக்கொண்ட நீதிபதி பிரதிவாதிகளை விடுதலை செய்து உத்தரவிட்டார். 2022ஆம் ஆண்டின் மொத்த தேசிய உற்பத்தியில் 128% இருந்த கடன் சுமையை 2032ஆம் ஆண்டிற்குள் 95% குறைப்பதற்கு அரசாங்கம் முன்மொழிந்துள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் சேகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். அதே நேரம் 2022ஆம் ஆண்டில் அரசாங்கத்தின் மொத்த பண விநியோகம் 34.6% காணப்பட்டது. அதனை எதிர்வரும் 2032ஆம் ஆண்டிற்குள் 13% குறைப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் சேகான் சேமசிங்க குறிப்பிட்டுள்ளார். பிபில போலீசாருக்கு நேற்று வியாழக்கிழமை காலை கிடைத்த தகவலின் அடிப்படையில் மதுக்கடையில் ஒருவர் இறந்த நிலையில் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர் போககம் அடித்த ஹேலியல பகுதியைச் சேர்ந்த 37 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் மதுபான கடையொன்றை நடத்தி வருவதாகவும் ஊழியர் ஒருவருடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் பின்னர் குறித்த ஊழியர் இரும்பு கம்பியால் தாக்கி கொலையை செய்துள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய 34 வயதுடைய சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்.
கம்பஹா யக்கல பிரதேசத்தில் பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்வதற்காக சென்ற 14 வயதுடைய 3 மாணவிகள் நேற்று வியாழக்கிழமை முதல் காணாமல் போயுள்ளதாக யக்கல மற்றும் வீரகுல போலீசார் தெரிவித்துள்ளனர். காணாமல் போன 3 மாணவர்களும் கம்பஹா யக்கல பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் 9ஆம் தரத்தில் கல்வி கற்கும் நண்பர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. இவர்கள் மூவரும் கடந்த புதன்கிழமை இரவு வரை வீட்டிற்கு வரவில்லை என தெரிவித்து பெற்றோர் இந்த முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளனர். காணாமல் போன 3 மாணவர்கள் தொடர்பில் எவ்வித தகவலும் கிடைக்கவில்லை என வீரகுல போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் இது தொடர்பில் சிறுவர் பெண்கள் பணியகம் மற்றும் வீரகுல காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். புறக்கோட்டை தனியார் பேருந்து நிலையத்தில் வெளிநாட்டு பெண் ஒருவரின் பயண பொதியினை திருடிச் சென்ற நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த நபர் கழனி பெத்தியகொடை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ரயில் போக்குவரத்து பாதிப்பு காரணமாக பிரித்தானியாவைச் சேர்ந்த குறித்த பெண் பதுளை எல்லை நோக்கி தனியார் பேருந்தில் செல்ல திட்டமிட்டிருந்தார். இதன்போது அவரது பயணப்பொதியை சந்தேக நபர் திருடிச் சென்று தலைமறைவாகியிருந்த நிலையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலையில் உள்ள சல்லி பகுதியில் உள்ள கடலுக்கு சென்ற மீனவர்கள் இருவர் அண்மையில் காணாமல் போயுள்ளனர். குறித்த வீடுகளுக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இன்று வெள்ளிக்கிழமை விஜயம் செய்தார். கடந்த 20ஆம் தேதி சல்லி பிரதேசத்தில் இருந்து காலை 10 மணியளவில் கடலுக்கு சென்ற மீனவர்கள் இருவர் இவ்வாறு மாயமாகியுள்ளனர். வட்டாரம் 2 சல்லி பிரதேசத்தைச் சேர்ந்த 45 வயதுடைய குட்டிராசா சசிகுமார், 22 வயதுடைய சுஜந்தன் என்பவர்களே இவ்வாறு காணாமல் போயுள்ளனர். இவர்கள் தொடர்பான தகவல்கள் எதுவும் இதுவரையும் கிடைக்கவில்லை. குறித்த விடயம் தொடர்பில் ஸ்ரீதரன் காணாமல் போன மீனவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து கலந்துரையாடியதுடன் இது தொடர்பாக தேடுதல் நடவடிக்கைக்காக மேலும் பல உரிய தரப்புகளுடன் பேசுவதாகவும் தெரிவித்தார். தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறையில் நேற்று வியாழக்கிழமை முதல் 45 மணி நேரம் தியானத்தை ஆரம்பித்துள்ளார். சுவாமி விவேகானந்தர் இதே பாறையில் 3 நாட்கள் தியானம் இருந்த நிலையில் இன்றைக்கு 142 ஆண்டுகளுக்கு பின்னர் தற்போது மோடி அங்கு தியானம் செய்வதால் இது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது. இந்திய பாராளுமன்ற தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறுகின்றது. இதில் 6 கட்ட தேர்தல் முடிந்துள்ள நிலையில் 7வது மற்றும் இறுதி கட்டமாக 7 மாநிலங்கள் ஒரு யூனியன் பிரதேசத்தில் உள்ள 57 தொகுதிகளில் நாளை சனிக்கிழமை நடைபெறவுள்ளது. இதற்கான தேர்தல் பிரச்சாரம் இன்று வெள்ளிக்கிழமையுடன் நிறைவு பெறுகின்றன. இந்த நிலையில் தேர்தல் முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி வெளியிடப்படவுள்ளது. கடந்த தேர்தல் முடிவடைந்ததுமே பிரதமர் மோடி தியானம் மேற்கொண்டார். 2014இல் உத்தரப்பிரதேசத்தில் பிரதாப்கரில் தியானம் செய்தார். 2019இல் இமயமலையில் கோதார்நாத் குகையில் மின் வசதி இல்லாத அறையில் காவியுடையுடன் தியானம் மேற்கொண்டார். இந்நிலையில் நடப்பு தேர்தல் முடியும் தருவாயில் பிரதமர் மோடி இந்தியாவின் கடைக்கோடியில் உள்ள விவேகானந்தர் மண்டபத்தில் 3 நாட்கள் தொடர்ச்சியாக 45 மணி நேரம் தியானம் மேற்கொள்ளவுள்ளார். மொத்தமாக 48 மணி நேரம் பிரதமர் விவேகானந்தர் நினைவிடத்தில் தங்குவதால் ஷிப்ட் முறையில் பாதுகாப்பு அளிக்கப்படுகின்றது. 3500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் பாதுகாப்பு ஏற்பாடுகளையொட்டி விவேகானந்தர் மண்டபத்துக்கு படகு போக்குவரத்து நேற்றே ரத்து செய்யப்பட்டது என இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. நீரிழிவு நோயிற்கு எதிரான புதிய மருந்தை அறிமுகப்படுத்துவதில் சீன மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் குழு வெற்றி பெற்றுள்ளது. உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான நீரிழிவு நோயாளிகளுக்கு இந்த புதிய தீர்வு பெரும் உதவியாக இருக்கும் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இன்சுலினுக்கு பதிலாக இன்சுலின் உற்பத்தி செய்யும் செல்கள் செயற்கையாக ஆய்வகத்தில் தயாரிக்கப்பட்டு நீரிழிவு நோயாளிகளுக்கு வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த முறையை பயன்படுத்தி பல மருத்துவ ஆய்வுகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த புதிய முறை வெற்றியடைந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. தொடர்வது விளையாட்டு செய்திகள். 2020 உலகக்கிண்ண போட்டித் தொடருக்கு முன்னர் இலங்கை அணி பங்கேற்கும் 2வது பயிற்சி போட்டி இன்று வெள்ளிக்கிழமை இடம்பெறவுள்ளது. இலங்கை மற்றும் அயர்லாந்து அணிகள் மோதும் குறித்த போட்டி உள்ளூர் நேரப்படி இரவு 8 மணிக்கு ஆரம்பமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் நெதர்லாந்திற்கு எதிராக நடைபெற்ற முதல் பயிற்சி ஆட்டத்தில் இலங்கை அணி 20 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தமை குறிப்பிடத்தக்கது. 2020 உலகக்கிண்ண போட்டிகள் நாளை சனிக்கிழமை ஆரம்பமாக உள்ளதுடன் இலங்கை அணி டி குழுவின் கீழ் போட்டியிட உள்ளது. எலக்ட்ரானிக்ஸ் களுவாஞ்சிக்குடி மட்டக்களப்பு. களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான SN எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும் தரமானதாகவும் கொள்வனவு செய்யலாம்.
தொடர்புகளுக்கு 077796000 மற்றும் 07761570043.